வணக்கம். உங்க மாதாந்திர பட்ஜெட்டுக்கு ஒரு சூப்பரான செய்தி வந்திருக்கு. மத்திய அரசு நாம தினமும் பயன்படுத்துற நிறைய அத்தியாவசிய பொருட்களுக்கான ஜிஎஸ்டி வரிய குறைச்சிருக்காங்க. இதனால உங்க பணம் எப்படி சேமிக்கப்படும்னு இந்த பகுதியில நாம விளக்கமா பார்க்கலாம். வாங்க ஆரம்பிக்கலாம். ஆமாங்க, நீங்க கேட்டது கரெக்ட் தான். பொதுமக்கள் தினமும் பயன்படுத்தும் ஏகப்பட்ட அத்தியாவசிய பொருட்களோட விலை குறைய போகுது. இது நிஜமாவே ஒரு பெரிய நிவாரணம், குறிப்பா மிடில் கிளாஸ் மக்களுக்கு. ஓகே, இந்த குறைக்கப்பட்ட புது ஜிஎஸ்டி விகிதங்கள் எல்லாம் எப்போ இருந்து அமலுக்கு வரும்னு கேக்குறீங்களா? இந்த மாதம் 22ஆம் தேதியிலிருந்தே இது அமலுக்கு வருது. அதனால இனி நீங்க ஷாப்பிங் போகும்போது இந்த மாற்றங்களை நீங்களே கவனிக்கலாம். சரி, முதல்ல நம்ம வீடுகள்ல அன்றாடம் யூஸ் பண்ற பொருட்கள்ல என்னென்ன மாற்றங்கள் வந்திருக்குன்னு பார்க்கலாம். ஏன்னா இதுதான் நம்ம மாதாந்திர பட்ஜெட்ல நேரடியா ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தும். இப்போ இந்த ஸ்லைட பாருங்களேன். நாம தினமும் பயன்படுத்துற ஹேர் ஆயில், சோப்பு, டூத் பேஸ்ட் மாதிரியான பொருட்களுக்கு ஜிஎஸ்டி வரிய 18% நேரா 5%க்கு குறைச்சிருக்காங்க. இது எவ்வளோ பெரிய வித்தியாசம்னு பாருங்க. அதே மாதிரி கிச்சன் பாத்திரங்கள், சைக்கிள் இதுக்கெல்லாம் கூட வரி 12% குறைஞ்சிருக்கு. இது ஒரு குறிப்பிடத்தக்க சேமிப்பு தாங்க. இந்த பழத்தை பார்த்தாலே உங்களுக்கு வித்தியாசம் பளிச்சுன்னு தெரியும். முன்னாடி 18% வரைக்கும் வரி செலுத்திட்டு இருந்த பொருட்களுக்கு இப்போ வெறும் 5% தான். இந்த வரி குறைப்பு ஒவ்வொரு குடும்பத்தோட மாதாந்திர செலவுகளையும் கண்டிப்பா குறைக்க போகுது. அடுத்து நம்ம சமையலறைக்குள்ள போலாம். உணவுப் பொருட்களோட விலையில என்னென்ன மாற்றங்கள் வந்திருக்குன்னு பார்க்கலாம் வாங்க. காஃபி, வெண்ணெய், நெய் மாதிரியான பொருட்களுக்கு வரி 12% இருந்து 5% குறைஞ்சிருக்கு. பசங்க விரும்பி சாப்பிட்ற நூடுல்ஸ், பாஸ்தா, சாஸ் போன்றவற்றுக்கு 18% அப்படிங்கிற அதிகபட்ச வரியிலிருந்து நேரா 5% குறைச்சிருக்காங்க. ஆனா இதுலயும் ஒரு பெரிய சர்ப்ரைஸ் இருக்கு. ஆமாங்க, இனிமே யூஹெச்டி பால், பனீர், அப்புறம் நான், ரொட்டி, பரோட்டா மாதிரியான இந்தியன் பிரெட்ஸ் எதுக்குமே ஜிஎஸ்டி கிடையாது. 5% இருந்த வரி இப்போ 0 ஆயிடுச்சு. இது ஒரு ரொம்ப முக்கியமான அறிவிப்பு. இப்போ நம்மளோட கவனம் வாகனத்துறை பக்கம் திரும்பலாம். புதுசா வண்டி வாங்க திட்டமிடுறவங்களுக்கு இது ஒரு நல்ல செய்தி. சின்ன கார்கள் மற்றும் 350 சிசி வரைக்கும் இருக்கிற மோட்டார் சைக்கிள்கள் மீதான ஜிஎஸ்டி 28%இலிருந்து 18% குறைக்கப்பட்டிருக்கு. அது மட்டும் இல்லாம பஸ், லாரி, ஆம்புலன்ஸ் மாதிரியான கமர்ஷியல் வாகனங்களுக்கும் இதே சலுகைதான். இதுல இன்னொரு முக்கியமான மாற்றம் என்னன்னா, எல்லா ஆட்டோ உதிரி பாகங்களுக்கும் இனிமே ஒரே மாதிரி 18% வரிதான். இங்க பாருங்க, நேரடியா 10% வரி குறைப்பு. உதாரணத்துக்கு ஒரு 5 லட்சம் ரூபாய் மதிப்புள்ள ஒரு சின்ன கார் வாங்குறீங்கன்னா இந்த வரி குறைப்பால மட்டுமே உங்களுக்கு சுமார் 50,000 ரூபாய் வரை சேமிக்க முடியும். இது வாகனச் சந்தையை நிச்சயம் ஊக்குவிக்கும்னு எதிர்பார்க்கப்படுது. அடுத்து நாம பார்க்க போறது ரொம்ப முக்கியமான ஒரு பகுதி. ஆரோக்கியம் மற்றும் காப்பீட்டு துறையில கொடுத்திருக்கிற விலக்குகளை பத்தி பார்க்கலாம். இது நிஜமாவே ஒரு மிகப்பெரிய நிவாரணங்க. 33 உயிர்காக்கும் மருந்துகளுக்கு ஜிஎஸ்டி வரியிலிருந்து முழுசா விலக்கு கொடுத்திருக்காங்க. புற்றுநோய், அரிய நோய்கள் மாதிரியான நோய்களுக்கான மருந்துகளுக்கும் வரி விலக்கு வழங்கப்பட்டிருக்கு. இது பல குடும்பங்களுக்கு ஒரு பெரிய ஆறுதல் தரும். அதே போல இன்சூரன்ஸ் செக்டார்லயும் ஒரு பெரிய மாற்றம். எல்லா தனிநபர் ஆயுள் காப்பீடு மற்றும் சுகாதார காப்பீட்டு பாலிசிகளுக்கும் ஜிஎஸ்டியிலிருந்து முழுசா விலக்கு கொடுத்திருக்காங்க. சீனியர் சிட்டிசன் மற்றும் குடும்ப காப்பீட்டு திட்டங்களுக்கும் இனி ஜிஎஸ்டி கிடையாது. சரி, இத்தனை மாற்றங்கள் கொண்டு வந்ததோட நோக்கம் என்ன? இதனால மக்களுக்கு என்ன பயன்? இத பத்தி அரசாங்கம் என்ன சொல்லுதுன்னு பார்க்கலாம். நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் சொன்னது போல, இந்த முடிவுகள் சமூகத்தோட பல தரப்பட்ட மக்களுக்கும் நிவாரணம் கொடுக்கற நோக்கத்துல எடுக்கப்பட்டிருக்கு. இது பொருளாதாரத்துல ஒரு பாசிட்டிவ் தாக்கத்தை ஏற்படுத்தும்னு எதிர்பார்க்கலாம். சுருக்கமா சொல்லணும்னா, இந்த வரி குறைப்புகளோட பலன்கள் விவசாயிகள்ல இருந்து நடுத்தர வர்க்கத்தினர் வரைக்கும் சமூகத்தோட எல்லா மட்டத்திலையும் போய் சேரணுங்கிறது தான் அரசாங்கத்தோட நோக்கம். இந்த மாற்றங்கள் உங்களுக்கு எந்த அளவுக்கு பயனுள்ளதா இருக்கும்?